சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்மளோட ஃபாதர் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஹீரோஸ் எல்லாம். எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து சூப்பர் ஹீரோ. என்னோட அப்பாவுக்கு, என்னோட மாமனாருக்கு, என்னோட தம்பிக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு மெயினாக. அப்பா அதை பார்க்கறதுக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ நம்ம இருக்கிற காலங்கள்லயே நம்ம அப்பா வந்து எப்பவுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கணும், அப்படிதான் என்னோட ரிக்வெஸ்ட். முதல்ல ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே. ஸோ எல்லாருக்குமே ஃபாதருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோலுங்கிறது தெரியும் ஒரு ஃபேமிலியில். சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்மளோட ஃபாதர் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஹீரோஸ் எல்லாம். எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து சூப்பர் ஹீரோ தான். ஏன்னா அப்பா பண்ணுற ஒரு விஷயங்களுமே நம்ம உன்னிப்பாக கவனிப்போம். அந்த ஃபேமிலிக்காக வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த குடும்பம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அதுதான் ஒரு ஃபாதருடைய தனித்தன்மைன்னு சொல்லலாம். ஸோ ஃபாதருங்கிறது வந்து அதனால வந்து எல்லா குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை ஒரு ஹீரோவாக வந்து பார்ப்பாங்க அப்பாவை எப்போவுமே. நம்மளை வழி நடத்துறதாகட்டும், நமக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கட்டும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்மளை கைட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்பா வந்து நமக்கு நம்ம பேர் வெளியில் வரலை, ஆனால் மகனோட பேரோ மகளோட பேரோ வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் சொசைட்டியில் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்பாவாக தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்பாங்கிற ரோல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஃபாதர்ஸ் டேல எல்லாருமே அவங்களுடைய ஃபாதரை நினைச்சு பெருமைப்படுவோம். மறுபடியும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷஸ் டு ஆல். தேங்க்யூ. வந்து சரி சமம் தான் நினைக்கிற ஆள். எனக்கு கூட ட்வின்ஸ் தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. கடவுள் நான் எப்பவுமே நினச்சிப்பேன், கடவுள் எப்படி 2 கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பார்க்குற ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு திங்கிங் இருக்கிறதுனால தான் 2 கொடுத்துருக்காருன்னு நினச்சிப்பேன் நான். அதனால் ஈக்குவாலிட்டின்னு பேசி நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீறி நடக்கவும் கூடாது, அதுவும் இருக்குது. அதுதான் அதாவது உமனை வந்து நான் வந்து அதாவது பிரேக் பண்ண சொல்ல ரூல்ஸோட அழகாக மென்மையாக அதை கொண்டு போகணுன்னு தான் சொல்கிறேன். ஷீ ஷுட் பி இன் ட்ராக், தென் ஒன்லி லைஃப் அவளோட வாழ்க்கை அவளோட சுற்றி இருக்க வாழ்க்கையும் மிளிரும், அழகாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. என்னோட அப்பாவுக்கு, என்னோட மாமனாருக்கு, என்னோட தம்பிக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு மெயினாக, என்னோட பையனுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இனிமேல் ஆகப்புற ஃபாதருக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். ஆமாம், அப்பா பற்றி பேசும்போது நிறைய எமோஷன்ஸ் வருது. நிறைய நல்ல சந்தோஷமான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு சமையல் நிபுணர்னு சொல்லலாம். அவ்வளோ பேச்சுலர் லைஃப்ல இருந்தபோது அவங்களே சமைச்சுக்கிட்டதுனால அவங்க எல்லா டிஷ்ஷுமே நல்லா பண்ணுவாங்க. மோரோவர் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி ஈவன் ஒரு டொமேட்டோ கட் பண்ணால் கூட அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி மேலே பவுடர் எல்லாம் போட்டு பெப்பர் பவுடர்லாம் போட்டு அதை அவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த திறமையை வந்து நான் பார்த்து வியந்திருக்கிறேன். சமையலில் வந்து அதாவது ரொம்ப சுவையாக சமைக்கணும், அட் த சேம் டைம் ப்ரெசன்டேஷனையும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அனதர் திங் என்ன அப்படின்னா, படிக்க வைக்கணும்னா பொண்ணுங்களை நாங்கள் 3 பேர் கேர்ள்ஸு. ஸோ பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்னா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ படிக்கணும்னாலும் படிங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் பிஎட் முடிச்சுட்டு அகெயின் ஐ டிட் மை மாஸ்டர் ஆஃப் மியூசிக். அப்புறம் வந்து பிஎஃப்ஏ பண்ணேன், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறையா வரைகிறதுக்கு, ரெக்கார்ட் எழுதுறதுக்குலாம் நிறைய டைம் தேவைப்படும். அதனால எங்கள் அப்பா ஹெல்ப்புக்கு வந்தாங்க. அப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ ஹெல்ப்புக்கு வந்து நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேன், நீ வந்து அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரைட் ஸ்டூடெண்ட் ஆக்குனதே அப்பா தான் சொன்னேன். ஏன்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்து அதில் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அவ்வளோ தூரம் வந்து நம்ம இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்து இருக்கும்போது அப்பா அதை பார்க்கறதுக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற காலங்கள்லேயே நம்ம அப்பா வந்து எப்பவுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கணும், அப்படிதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கும் அப்பாவை பற்றின விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷஸ்.